நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க முக்கிய விருந்தினர் மட்டும் இல்லாம தமிழும் தேசியம் பத்திரிகையோட இணை ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நவோதயா பள்ளி நல்லா இருக்கேன் சார். நவோதயா பள்ளி இது ஏன் தமிழகத்தில் வராம இருக்கு? நவோதயா பள்ளினா முதல்ல என்னன்றத நீங்க மக்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். தமிழகத்துக்கு வரலன்னு சொல்றத கடைசியா வச்சுக்குவோம். முதல்ல நவோதயா பள்ளின்றதை பத்தி என்னன்றத தெளிவா தெரிஞ்சுக்க விரும்புவோம். இது வந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நவோதயா வித்யாலயா சமிதின்ற இவங்க தான் அதை வந்து நடத்திட்டு வர்றாங்க. சரி சரி. இது இட் இஸ் டோட்டலி சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் வந்து இது இல்லாததுக்கு காரணம் என்னன்றது பின்னாடி பேசுவோம். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா மொத்தம் ஒரு 662 ஸ்கூல்ஸ் இருக்கு. எப்படின்னா இது வந்து ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இந்த ரூரல் சைடில் இருக்கிற மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்கூல் வரணுன்ற இன்டென்ஷனில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா அரௌண்ட் 1986 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை ஸ்கூல்ஸ் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இதுல சிறப்பு அம்சம் சொல்லி பார்த்தா என்ன விஷயம் சார்? சிறப்பு அம்சம்னு சொல்ல வந்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசணும்னா நிறைய பேசலாம். லைக் இது வந்து டோட்டலி ரெசிடென்ஷியல் ஸ்கூலு. இட் இஸ் ஃபார் 6th to 12th வரைக்கும் கேட்டர் பண்ணுறாங்க. 6th to 12th வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி இதில் கம்பேர்ட் டு எனி அதர் ஸ்கூல். 6 to 8 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 0. 9th to 12th வந்து இட் இஸ் அரௌண்ட் 600 rupees per month. மாதத்துக்கு 600 ரூபாய், வெறும் 600 ரூபாய். அதுவும் வந்து கோட்டாஸ்லயும் எஸ்சி எஸ்டி இந்த அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த அலவன்ஸை வச்சு இட் இஸ் 1500 rupees per person. அதே அதுக்கு கீழே விச்சவர் இஸ் லோன்ற மாதிரி 600 மினிமம். ஸோ மினிமம் ஃபீஸ் 600 தான். மினிமம் 600. இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 15,000 20,000 சொல்லி ஃபீஸ் வாங்குற இடத்துல வெறும் 600 ரூபாய்க்கு சிபிஎஸ்சி சிலபஸ் ஒரு மனிதருக்கு சொல்ல வந்தேன் நான். இது வந்து நீங்க சிபிஎஸ்சி ஆரம்பிச்சாலும் இது டோட்டலாவே சிபிஎஸ்சி சிலபஸ் தான் இவங்களும் சொல்லி தராங்க. சரி, சிபிஎஸ்சி தான் இதுவும். நீங்க சொல்ற கம்பேரிசன் பாத்தீங்கன்னா இட் இஸ் பீனட்ஸ் அப்படின்லாம், நத்திங். கரெக்ட். இப்போ எப்படி சார் சிலபஸ் எப்படி சார் இருக்கும்? சிபிஎஸ்சி சிலபஸ் சேம் சிபிஎஸ்சி சிலபஸ் தான். பட் என்னன்னா டோட்டலி நீங்க டியூஷன் போற வேண்டிய வேலைகள் எல்லாம் கிடையாது. இப்போ நீங்க சொன்னதுல வெறும் 15,000 ரூபாய் இது மட்டும் தான் விட்டீங்களா வழியா ஒரு சப்ஜெக்ட் 10,000 15,000 டியூஷன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்களா. அந்த மட்டும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது டோட்டலி ரெசிடென்ஷியல். ரெசிடென்ஷியல்னா அங்கேயே ஆசிரியர்களும் தங்கி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் தங்கி இருப்பாங்க, கோஎட் பசங்களும் இருப்பாங்க, பெண்ணுங்களும் இருப்பாங்க, தனித்தனி விடுதிகள் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நீங்க சொன்ன சிபிஎஸ்சி ஸ்கூல்லனா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ல தனித்தனியா ஒரு அகாடமி போட்டு தனித்தனியா பணம் எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இதுல இல்ல. எல்லாமே சொல்ல போனா நம்ம குருகுலம் அந்த காலத்துல பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி சிம்பிளா சொல்லலாம். குருகுலம் சொல்றதுனால குருகுலம்னால காலை 4:30 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுதணுன்ற சிஸ்டம் இருக்கும். அந்த மாதிரி இந்த நவோதயா பள்ளியில கண்டிப்பா நீங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு போனோம்னா இதுலயும் டைமிங்ஸ் இருக்கு. மார்னிங் 5:30 எழுப்பிடுறாங்க. 5:30 to 6 எந்திரிச்சு பையன் ரெடி ஆகி வெளியில வந்துடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில உடற்பயிற்சி உண்டு ஃபர்ஸ்ட் 1 hour. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் உண்டு. நடுவில் கேப் விட்டுட்டு கிளாஸஸ் வந்து அரௌண்ட் அசம்பிளி 8:20, கிளாஸஸ் அரௌண்ட் 8:30 9 அந்த ஸ்டார்ட் ஆகும். அப் டு ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் இருக்கு. அப்புறம் அகைன் ஒரு 1 hour பிரேக், ஐ மீன் லஞ்சுக்கு பிரேக் விட்டுறாங்க. லஞ்ச் முடிஞ்சு மறுபடியும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றது ப்ராக்டிகல்ஸ்ல, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1.5 hours விளையாடுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஈவினிங் டின்னர் அரௌண்ட் 7 முடிச்சிடுறாங்க. டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் மறுபடியும் 8 to 10 ஸ்டடீஸ் வித் டீச்சர்ஸ். ஸோ டியூஷன் நீங்க கேட்டதுக்காக சொல்ல வரேன். அதையும் வந்து ஆசிரியர்களே கூட மறுபடியும் உட்கார்ந்து அவங்கள ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அதுதான் என்னுடைய சக்சஸ். இப்போ 10 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சா திருப்பியும் காலை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருவாங்க. அவங்ககிட்ட அந்த ஒரு டிசிப்ளினும் வந்துடும். நம்ம உட்காந்துட்டு அம்மா அப்பா எல்லாம் எழுப்புற வேலையெல்லாம் இல்லைங்க, பசங்களுக்கு தானா வந்துடும். இல்லை சார், இப்போ அந்த குழந்தைங்க இடைப்பட்ட நேரம் 10லேருந்து 5:30 மணி நேரம் தூக்கம், 7:30 மணி நேரம் கிட்டத்தட்ட தூக்கம் வருது. அந்த தூக்கம் அளவு போதுமானவா இருக்கும் பிள்ளைங்களுக்கு? தாராளமா போதுமானது தாங்க. ரைட் சார். இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த விஷயங்கள்லாம் சொல்றீங்க. இப்படி இருக்கும் தருவாயில் பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைங்க வந்து நீங்க சொல்றதுனால சொல்றேன், குருக்களம் அந்த விஷயம் சொல்ல வெஜிடேரியன்
நான்வெஜிடேரியன் இது பெரிய இது இருக்கு இல்லைங்களா? இந்த விஷயத்த எப்படி பாக்குறாங்க சார்? ஆக்சுவலா சொல்ல போனா நான் அந்த ஆங்கிள் நான் யோசிச்சு பார்க்கல. அவங்கள வெஜ் நான்வெஜ்னு போடுறாங்களா என்னன்றது தெரியல. ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட்லி வெஜிடேரியன். ஏன்னா ஸ்கூல் சிஸ்டமேட்டிக் வந்து ரெசிடென்ஷியல் வந்து வெஜிடேரியன் தான் மேக்ஸிமம் ஹெல்த் பார்க்கும்போது அவங்க மோஸ்ட்லி தே ட்ரை ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் நினைக்கிறேன். ரைட் சார். இப்போ ஸ்கூல் இந்த பீரியட் வச்சு கணக்கெல்லாம் சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க சார்? பசங்களை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது மெயினா வந்து அவன் எந்த இதுல ஸ்கில்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்றாங்க. எல்லா ஃபீல்ட்லயுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேற வேற ஃபீல்டு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான எல்லா விஷயங்களுமே அங்க கிடைக்குது. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொன்னதுனால 9ஆம் வகுப்புக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இருக்கதா, மாநில மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார் இந்த நவோதயா பள்ளி? இந்த ஸ்கூல்ல நீங்க சிறப்பு அம்சம்னு கேட்டதுல மெயின் இது என்னன்னா, இது மும்மொழி கொள்கை. எனி லாங்குவேஜ் ஒன்னு எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கம்பல்சரி இருக்கும். இது இல்லாம 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது there is an option இல்ல கம்பல்சரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு டோட்டலா ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அந்த 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா இல்ல ஆந்திரா. தமிழ்நாட்டுல தான் இல்லையே. இல்ல சப்போஸ் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். மறந்து கூட வரக்கூடாதுன்னு இருக்கிறாங்க எல்லாரும். நீங்க தான் வருதுன்னு சந்தோஷம். ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலம் இல்ல மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாத்துறதுனால அங்க இருக்கிற கல்ச்சுரல் இதெல்லாம் இவங்க கத்துவாங்க. 9th ஏஜ் தான் வந்து அவங்க பசங்களுக்கு நல்லா கிராஸ் பண்றதுக்கான ஏஜ்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ 1 year 100% அது வந்து ஒரு வேற அப்படியே நீங்க இருந்த அட்மாஸ்பியர்ல இருந்து இன்னொரு இடத்துல போயிட்டு சேம் ஸ்கூல் பட் டிஃபரெண்ட் ஏரியால தே ஆர் ஆஸ்க்ட் டு லேர்ன். சோ 9th மட்டும் டிஃபரெண்ட் ஆசிரியர்கள் அந்த மாதிரி கல்ச்சர் எல்லாமே இருக்கும். ரைட் சார். இப்போ 10th திருப்பி வழக்கம் போல ஓன் ஸ்டேட் ஸ்கூலுக்கே வந்துருவாங்க. ரைட் சார். இப்போ இந்தியா முழுக்க 662 பள்ளின்னு சொன்னீங்க. இப்படி இருக்கும் சூழல்ல பெரும்பாலும் நவோதயா அப்படின்னாலே வட மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த பள்ளிகள் அதிகமா அலர்ட் ஆகுதுன்னு சொல்லி பேச்சுகள். இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் இந்த வட மாநிலம் தென் மாநிலம் தெற்கு கிழக்கு எல்லாம் சொல்லுவீங்க. அவங்க அதெல்லாம் பார்க்கலங்க. அவங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. ஆல் ஓவர் இந்தியால தான் வரணும்னு பார்த்தாங்க. ஆல் ஓவர் இந்தியால இருக்கு எக்ஸப்ட் தமிழ்நாடு. எல்லா ஸ்டேட்லயும் நவோதயா ஸ்கூல்ஸ் இருக்கு. தமிழ்நாடு சேர்ந்து இன்னும் 2-3 மாநிலம் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான். சரி சார். இப்படி இருக்கும் சூழல்ல தமிழ்நாடு பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாடு எதுக்காக என்னோட பார்வையில திராவிட கட்சிகள் நவோதயா பள்ளிய முக்கியமா வரக்கூடாதுன்ற ரொம்ப தீர்மானமா இருந்துட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் தாவேக்கா வந்து அடுத்த நகர்வுகள் ஒரு மாற்றத்திற்கு மாறுதலா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க எப்படி பாக்க வந்தா சந்தோஷம் சார். பசங்க படிக்கிறது நல்லது தானே. இப்போதைக்கு நீங்க உங்க ஸ்டடிஸ் மோஸ்ட்லி எங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க? சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்ல தானே கான்சென்ட்ரேட் பண்றீங்க. கண்டிப்பா. ரூரல் ஏரியால பத்தி கவலைப்படுறீங்களா? அங்க ஸ்டடிஸ் பசங்களுடைய இன்னைக்கு தமிழ் கூட இவங்க தமிழ்ன்றாங்க. தமிழ் கூட அங்க சரி வரல. ஆங்கிலம் அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க அர்பன்ல வரும்போது அர்பன் ஸ்கூல்ஸ்லேயே வந்து சர்டன் ஸ்கூல்ஸ்க்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். நீங்க அந்த பசங்களை பாத்தீங்கன்னால இந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒரு மாதிரி இருப்பான், அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த லெவல் சிபிஎஸ்சி பசங்களுக்கும் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா பார்க்க பேசும்போது அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் வராம இருக்கணும்னா நீங்க ரூரல் ஏரியாலேயே போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இவன் ஃப்ரீயா கொடுக்குறான் போது அது என்ன சார் வேணாம் நம்ம கசக்குதாயான்னு எனக்கு புரியல சார். இன்னொன்று நான் டவுன் சவுத்தில் இது கர்நாடகா சைட்லேயும் முக்கியமாக வந்து ஆந்திராலையும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், காதுபட அந்த கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ஸ்பெசிஃபிக்காக சில மாணவர்கள் மட்டும்தான் இப்போ 6th என்ட்ரன்ஸ் வச்சு தான் நீங்கள் நவோதயா பள்ளிக்கு செலக்ட் பண்ண. கண்டிப்பாக அது வந்து ஒரு எக்ஸாம் வச்சு தான் கண்டக்ட் பண்ணி தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அவங்களோட எய்ம் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணுன்றது தான். 6th அவங்க எதிர்பார்க்கறது மேக்ஸு ஒரு சிம்பிள் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதில் யார் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இன்டெக்ட் பண்ணுறாங்க. இது என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறீங்க சார். இப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை மட்டும் கிரீமி லேயரை மட்டும் நீங்கள் தொட்டு கொண்டு போகிறீங்க அப்படின்றது மிற்ற மாணவர்கள் கொஞ்சம் ஒரு இழப்பாக இருக்காது இல்லையா? நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க. நீங்கள் 6வதுக்குள்ளே உங்கள் பையனை அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் யோசிங்க. எல்லாருமே பெத்தவங்களால முடியல. பெத்தவங்களுக்கு அதாவது சில இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தியா. நீங்க 5வது வரைக்கும் உங்க ஸ்கூல்ல நீங்க அதை கொடுங்க சார். வேண்டாம் நான் சொல்றோம். 6th ஸ்டாண்டர்ட் நீ அந்த ஸ்கூல்ல போய் சார், நீங்க போய் ராசிபுரத்துலயும் ஈரோட்லயும் காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போறீங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கும் என் பையன் இந்த ஸ்கூல்ல போய் படிக்கணும், இங்க போனா எனக்கு ஃபெசிலிட்டிஸ் இவ்வளவு கிடைக்கும். நீ 5ஆம் கிளாஸ்க்குள்ள அவனுக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணலாமே.
நல்ல விஷயம் சார். ஆனா வந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் சில கவனிச்சு எதிர்பார்ப்புகள் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? பிள்ளைங்க என்னதான் படிச்சாலும் சில பெற்றோர்கள் இல்லாதப்பட்டவர்களுக்கும் இந்த இடத்துல சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் சில சார். எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்களே கிடையாது சார். உண்மை. நீங்க போய் தேடினீங்கன்னா கிடைப்பாங்க சார். அப்பா அம்மானால முடியலனாலும் ஒரு வீட்டு வேலை செய்யற பொண்ணா இருந்தா கூட அந்த வீட்டுல நீங்க சொல்லிக் கொடுங்க சார் எங்க பையனுக்கு, நான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க எத்தனையோ பேர். உங்கள மாரி கொஞ்சம் பேர் இருக்காங்க சார். எல்லாரும் கிடையாது சார். நான் பார்த்த வரைக்கும் உங்கள மாரி கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்காங்க சார். எல்லா இடத்துலயும் அந்த மாரி கிடையாது சார். இப்போ எங்க போய் சேர்த்து படிக்க அப்படி இல்ல, வைங்க எங்கேயோ அப்படின்னு ஒரு சொன்னவங்க விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு எங்கிட்டயே அனுப்பிச்சிருக்காங்க. லைக் அவங்கனால இப்ப சொல்லிக் கொடுக்க முடியலனாலும் அந்த பையனுக்கான செலவுகள்லாம் எடுத்துட்டு நீ போய் இங்க போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறதெல்லாம் இருக்கு. எல்லார்கிட்டயுமே அந்த ஈரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லாதீங்க. இருந்தால் சந்தோஷம் சார். அடுத்தபடியா இந்த ஒரு சூழல்ல அஹ், நவோதயா பள்ளி ஒருவேளை தமிழகத்தில் வந்தால் திராவிட கட்சிகள் மீது ஏதாச்சும் விஷயங்கள் திணிக்கப்படுமா அப்படின்னு ஒரு பேச்சு எழுது. அட் த சேம் டைம் தாவேக்கா வந்து இதுக்கான டிஸ்கஷன்ல இன்னும் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியும் சார். இது அரசியலுக்காக இந்த கேள்வி அல்ல. தாவேக்கா ஒருவேளை இதை ஏற்றுக்கொண்டால் தமிழகத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இதுதான் தமிழ்நாடு. இப்படி இருக்கும் சூழல்ல மற்ற பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய அந்த இயக்குனர்கள், கரஸ்பாண்டன்ட் எல்லாருக்கும் பெருமளவு இழப்பு ஏற்படும். இந்த சூழல் நவோதயா தமிழ்நாட்டுக்கு வந்தா சார் எப்படி இருக்கும்? வரணும்ன்றது தானே சார். இவர் வந்ததே எதுக்கு சார்? அவங்கள எடுத்து வரேன், இவங்க செஞ்சதை விட நான் சிறப்பா வேற செய்யறேன் போது, சிறப்பான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்றோம் போது அதை கொண்டு வரதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? வரவேற்பு இருக்குதோ இல்லையோ அதை வரவேற்பு கொண்டு வர வைக்கணும் சார். அவருனால முடியாது, வேற யாருனாலும் சார் முடியும்? நீங்க இப்போ விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவா நிலைப்பாடு. ஆதரவுன்னு இல்ல சார், சிஎம்ன்ற இதுலதான் பேர். இந்தியா முழுக்க வந்து கேந்திர வித்யாலயா ஒன்று இருக்கு, ரெண்டாவது சைனிக் பள்ளின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பாக இருந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க இந்த நீங்க சொன்ன மாதிரி நவோதயா பள்ளி இருக்கு. ஸோ இந்த 3 பள்ளிகளும் இருக்கும் சூழல்ல ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு பெற்றோரா எந்த பள்ளி சிறந்தது அப்படின்ற விஷயத்த ஒரு கம்பேரிசன் கொடுத்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக. குட் கொஸ்டின். இதுல உங்க இதையும் சேர்த்துக்கோங்க. இதே கேந்திரிய வித்யாலயாவும் சைனிக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு, நவோதயா மட்டும் வரலன்றதும் உண்மையான்றதும் இதுலயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த இதுல கம்பாரிசன்ற கேள்வி நீங்க கேட்டது மிக சிறப்பான கேள்வி. கம்பாரிசன் பார்க்கும்போது நவோதயா வந்து ஆல்மோஸ்ட் 0 ஃபீஸ்னே சொல்லலாம். 6 to 8 ஃபீஸ் கிடையாது. 9 to 12 வெறும் 600 rupees தான் வருது. அதே கேந்திரிய வித்யாலயம் போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஹை. 3மே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் தான். சைனிக் ஸ்கூல்ன்றது மோஸ்ட்லி இந்த ஆர்மி சைட்ல போகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அது மட்டும் இல்லாம மிலிட்டரி சைட் போகக்கூடிய டிஃபென்ஸ் சைட் போறவங்க அங்க மோஸ்ட்லி டிசிப்ளினுக்கும் மேனேஜரியல் கேரியர் இதெல்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. பட் சிலபஸ் எல்லாம் இதே தான், சம்வாட் சிமிலர் டு நவோதயா மாதிரி தான். ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்லைட்லி ஹையர் தென் நவோதயா, லெஸர் தென் கேந்திரிய வித்யாலயா. ஸோ இருக்கிறதுலே தி பெஸ்ட்னா நவோதயான்றது உங்களோட ஆப்ஷனா இருக்கு இல்லைங்களா? 3மே எக்ஸலண்ட்ல தான் இருக்கு. இது என்னன்னா, நீங்க லோவர் கேடர்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அஃபோர்டபுள் இருக்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். கேந்திரிய வித்யாலயா வந்து மோஸ்ட்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அங்க இங்க எல்லாம் ஷிஃப்ட் ஆகுறாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் தராங்க. சப்போஸ் நீங்க டெல்லியில கேந்திரிய வித்யாலயில படிச்சிருக்கீங்க, நாளைக்கு சென்னை வரீங்கன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து சேஞ்ச் பண்ணுவாங்க. எந்த கிளாஸ்ல வேணா எப்ப வேணா நீங்க சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாத்தணும்னா எந்த வருஷத்துல மாத்துறதுன்றதே ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கேந்திரிய வித்யாலயில இல்ல. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, எது வேணும்ன்றதை பொறுத்து தானே வழியா. 3மே கம்பேரிட்டிவ்லி வெரி குட் ஸ்கூல்ஸ். ஸோ 3மே ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான் இல்லைங்களா? ரெசிடென்ஷியல் டோட்டலி நவோதயா ரெசிடென்ஷியல். கேந்திரிய வித்யாலயா வந்து வீட்டுல இருந்து போற மாதிரி தான் மோஸ்ட்லி. ரெசிடென்ஷியலும் இருக்குன்னு நினைக்கிறேன். சைனிக்கும் அதே மாதிரி தான், ரெசிடென்ஷியல் தான். தாவேக்கா அரசு நவோதயா பள்ளி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் தயார் பண்ணி கொடுக்கணும் சார்? குட் கொஸ்டின். லைக் இப்போ ஒரு ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் இந்த ஸ்கீமை நான் உங்களுக்கு பண்றேன்னு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பல தடவை கேட்டிருக்காங்க, இங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் கூட ஏதோ கடுமையா சொல்லியிருக்காங்க, நீங்க இதை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு. ஸோ இட் இஸ் ரைட் டைம். ஆட்சியும் மாறி இருக்கு. இவருக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னா நவோதயா ஸ்கூல்ல உள்ள கொண்டு வர்றதுல நல்ல டைம். என்ன தேவைன்னா, ஒரு மாவட்டத்துல 30 ஏக்கர் இடம் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணணும். அங்க வந்து இவங்க ஸ்கூல் கட்டுறாங்க. வெறும் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி டோட்டலி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. வெறும் லேண்ட் சோர்ஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான்
இவங்க பண்ணி தர வேண்டியது. இதே வந்து மவுண்டன் ரேஞ்சஸ்ல எல்லாம் 30 ஏக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கலன்றப்போ அங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது லேண்ட் லொகேட் பண்ணி கொடுத்த அப்புறம் இவன் கட்டடம் கட்டி ரெடி ஆகி உள்ள வர்ற வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும். லைக் அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கோ தங்குறதுக்கோ தண்ணி வசதிகள் அந்த மாதிரி இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். பட் ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸோ இவங்க போயிட்டு எனக்கு ஃபண்டு வரல நான் கட்டலன்ற வார்த்தைகள் எல்லாமும் ஒன்றும் வராது. அதெல்லாம் தானா நடக்கும். ஸ்கூல் டெவலப் ஆகும், பசங்க பெனிஃபிட் ஆவாங்க. கண்டிப்பா நல்ல விஷயம். ஸோ செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு அடிக்கிற வரைக்கும் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க.